இப்போ சட்டமன்றத்தில் ஆதவ அர்ஜுனாவோட குரல் எப்படி இருக்குன்னா, தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பிரதமர் வர வேண்டும், அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து வரணும் அப்படின்னு ஒரு குரல் ஒலிக்குது. ஓப்பனாக விஜய் அவர்கள் பிரதமர் ஆகணுங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டு. அதுதான் விஷ். காங்கிரஸே இதை ஏற்றுக்காதுங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் அதை என்டார்ஸ் பண்ணி அப்படி பார்த்தா ஏன் நீங்கள் திரு ப. சிதம்பரம் அவர்கள் ஆக்கலாம், பிரவீன் சக்கரவர்த்தி ஆக்கலாம், இந்த ஆப்ஷன்லாம் காங்கிரஸ் ஒத்துக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பாஜகவை திமுக நெருங்காது என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் கொடுக்க முடியாது. 2029 தேர்தலில் இந்தியா அலையன்ஸில் தான் டிவிகே இருக்கும்னு சொல்கிறவங்க உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? காங்கிரஸ்லேருந்து ராகுலை பிரதமராக்கணுங்கிற அவங்களோட திட்டம் என்னவாகும்? பிரதமர் வேட்பாளர் ராகுல்னு அகிலேஷ் முன்மொழிவதற்கே 27 எலெக்ஷன் சீட்டில் இவங்க கவுத்து விடாமல் இருக்கணும். இப்போ சட்டமன்றத்தில் ஆதவ அர்ஜுனாவோட குரல் எப்படி இருக்குன்னா, தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பிரதமர் வர வேண்டும், அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து வரணும் அப்படின்னு ஒரு குரல் ஒலிக்குது. இது எதை நோக்கி அவரது கருத்து இருக்கு? மேபி மாணிக்கம் தாகூரை சொல்கிறாரா என்னமோ நமக்கு தெரியல. காங்கிரஸ் இதை முதலில் ரசிக்குமா அப்படிங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். நீங்கள் தென்னிந்தியான வேறு ஏதாவது டக்குன்னு உடனே ரேவந்த் ரெட்டியா இல்லை வயநாட்டில் இருந்து பிரியங்கா காந்தி சொல்கிறாரு யாரும் நினச்சிடக்கூடாது. தென்னிந்திய எம்பியா தென்னிந்தியர் பிரதமராங்கிறதுலேயே நமக்கு இல்லை. இதில் பொழிமுறை எடுத்துக்கலாம். அவர் சொல்கிறது முதலமைச்சர் விஜய் தான். அதை நம்ம அப்படிலாம் பூடகமாக வேண்டாம். அதில் ஓப்பனாக விஜய் அவர்கள் பிரதமர் ஆகணுங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டு. அதுதான் விஷ். காங்கிரஸே இதை ஏற்றுக்காதுங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் அதை என்டார்ஸ் பண்ணி அப்படி பார்த்தா ஏன் நீங்கள் திரு ப. சிதம்பரம் அவர்கள் ஆக்கலாம், பிரவீன் சக்கரவர்த்தி ஆக்கலாம், இந்த ஆப்ஷன்லாம் காங்கிரஸ் ஒத்துக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவர் அடிப்படையில் அவர் அடிகோலியது இப்போ நாளைக்கு, அதாவது ஜெயலலிதா அம்மாவாச்சு 2014 மோடியா லேடியான்னு கேட்டு ஆகணுங்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் அட்லீஸ்ட்டு 89 கட் ஆஃப் டேட்டா வச்சிங்கன்னா கூட அங்கே ஒரு 11 ஆண்டுகள், இங்கே ஒரு 14 ஆண்டுகள், ஒரு 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 குவார்ட்டர் செஞ்சுரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. குவார்ட்டர் செஞ்சுரி கட்சி தலைவராகவே இருந்து வெற்றி தோல்விகளை கண்டிருக்கிறாருன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஆரம்பித்து வரல, அதுக்குள்ளே அடுத்த எலிவேஷன், அதுக்கு அடுத்துன்னு நீங்கள் விரும்பலாம். அது எல்லாருக்கும் விரும்புறதுக்கு உரிமை இருக்குது. பட் இது அது என்னமோ எனக்கு என்னமோ எல்லோரும் ஒரு விஷயம் கேட்குறாங்கல்ல, பாஜகவை திமுக நெருங்காது என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் கொடுக்க முடியாது. திமுக காரங்களே இப்படி உறுதிமொழி கொடுத்தாலும் இந்த காலம் எப்படி வருதுங்கிறத பொறுத்து அவங்க மாற்றிப்பாங்க, மாறாமலாம் இருக்க மாட்டாங்கன்னு திமுகவுக்கு நான் போய் உத்தரவாத பத்திரத்தை கொடுக்க முடியாது. ரைட். அதே நேரம் 2029 தேர்தலில் இந்தியா அலையன்ஸில் தான் டிவிகே இருக்கும்னு சொல்கிறவங்க உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? காங்கிரஸ் இல்லாமல் நாங்கள் தனியாகவே போகிறோம், மோடியா லேடியான்னு கேட்ட மாதிரி தல்லப்பதி விஜயா இல்லை மோடிஜியான்னு கூட நாங்கள் கேட்போம் அப்படின்னு ஒரு பிளானை வைக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமான்னா அதுவும் முடியாதுங்கிறது தான் ரியாலிட்டி. ஏன் இந்தியா அலையன்ஸ்குள்ளே ஒரு சிஎம்மாக எம்பி இல்லாமல் எவ்வளோ கட்சிகளில் சப்போர்ட் பண்ணுறோன்னு உள்ளே இருக்காங்கல்ல. கூட்டம்னு கூட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ராஜ்யசபா எம்பி இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஆதரவு நிலையில் இருப்பாங்க, அவங்க வரைக்கும் போகிறாங்க. அப்போ காங்கிரஸ்லேருந்து ராகுலை பிரதமராக்கணுங்கிற அவங்களோட திட்டம் என்னவாகும்? ராகுலில் முதல்ல பிரதமர் வேட்பாளர்னு 29க்கு காங்கிரஸ் அறிவிக்குமாங்கிறதே எனக்கு இப்போ சந்தேகம் இருக்குது. அந்த அதை காங்கிரஸே முதல்ல அதுக்கு ரெடியாக இருக்கா? ராகுல் தாங்க பவர் சென்டர். நீங்கள் கார்கே தலைவர் என்றாலும் நாளைக்கு XYZ யார் வந்தாலும் ஃபைனல் டெசிஷன் எடுக்க போகிறது ராகுல் காந்தி தான். சில விஷயங்களில் அதை ஓவர் ரைட் பண்ணி சோனியா காந்தி அவர்கள் எடுப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அது கான்ஃப்ளிக்டாக கிளாஷ் ஆகாது. சரி அம்மா எடுக்கிறதுன்னு அவர் அதில் மாற்றுக்கிறது இருந்தாலும் அழுத்த மாட்டார். ஏன்னா அவங்க போனால் போட்டும் பரவாயில்லன்னு இவங்க தாவேகா கூட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடியே போயிருந்தா அது ஈக்குவேஷன் எப்படி வந்திருக்குன்னா இன்றைக்கி அது நடந்திருந்தாலுங்கிறதுக்குள்ளே வரும். அவங்க சொல்லுவாங்க நாங்கள் பாசிட்டிவாக அடித்து துவைச்சிருப்போம்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இன்னொரு ஒப்பீனியன் விசிலுக்கு பதிலாக கையை எதிர்த்திருப்போம், எங்களுக்கு கூட வந்திருக்கும் அப்படின்னு கூட ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இதெல்லாம் நடந்திருந்தாலும் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். பட் ராகுல் காந்தி அவங்களே தெரிவிக்கலன்னா கண்டென்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. இப்போ மம்தா பவரை லூஸ் பண்ணிட்டதுனால அவங்க எந்த அளவுக்கு கண்டென்டராக இருப்பாங்கன்னு தெரியாது. கெஜ்ரிவால் அவர் தனியாக தான் போக போகிறாரா, இல்லை பஞ்சாப் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு முடிவு வராரா? அவர் இப்போ சிஜேபியோடவும் E20 கேட்குற அந்த பார்ட்டியோடவும் அவர் அங்கே டைஅப் நோக்கி போகிறாரு. அவர் எதுவும் தேர்ட் ஃப்ரெண்டை நோக்கி அங்கே எதுவும் ஒர்க் பண்ணுறாராங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ ராகுலை நீ என்ன தான் இந்தியா அலையன்ஸை கொண்டு போனாலும் பிரதமர் வேட்பாளர் ராகுல்னு அகிலேஷ் முன்மொழிவதற்கே 27 எலெக்ஷன் சீட்டில் இவங்க கவுத்து விடாமல் இருக்கணும். தேஜஸ்விக்கு செய்ததை தேஜஸ்விக்கு செய்ததை, உத்தவ் தாக்கரேவுக்கு செய்ததை, ஸ்டாலினுக்கு செய்ததை, மம்தாவுக்கு செய்ததை காங்கிரஸ் செய்யாமல் இருக்க வேண்டும்.
அப்படின்னா தான் அகிலேஷ் தொடர்வதே உறுதியாகும். நீங்கள் இது 3rd டைம் ஸ்ட்ரைட்டாக இழக்கிறீங்கன்னா உங்களுடைய கட்சியினுடைய அந்த கட்டமைப்பு என்னவாகுங்கிறது இருக்குது. அவங்களுக்கு நல்வாய்ப்பாக உங்களுக்கு 24 எலெக்ஷனுங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுத்தது. அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க மாநில தலைவர் இப்போயே 50% சீட்டு கேட்போங்கிறார். 403ல் 201.5 சீட்டு எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அது 50-50 போது 201 இன்னொரு 6 கொடுங்க. நாங்கள் அவங்க தான் போட்டி கேண்டிடேட் ஃப்ரெண்ட்லி ஃபேண்ட் போய் இருக்கிறதுக்கு கூட்டணி கட்சி கொடுத்ததெல்லாம் ஆள் போடுவாங்கல்ல. பாண்டிச்சேரியில் அப்படி தான் இங்கே ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். அப்படின்னு கேட்டு 170 ப்ரப்போசல் கொடுப்போம், 150 கொடுத்தா ஓகேன்னு இப்போயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது 2 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் எதுவும் ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணலனா தான் 3rd ஃப்ரண்ட்டை நோக்கி நகர்றதுங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். விஜய் அவர்கள் இந்தியா பிளாக்கில் கால்குலேட்டடாக, அதாவது வெறும் பாஜக அதிருப்தி சம்பாதிக்கக்கூடாது என்பதற்காக அவர் விலகி நிற்கிறார் நம்ம நினைக்கிறோம். அவருக்கு இப்போ எண்ணிக்கை இல்லைங்கிறதுனால மட்டும்தான் காங்கிரஸை அவர் அருகாமையில் சேர்த்து வைத்திருக்கிறார். நாளைக்கு எண்ணிக்கை கிடைக்கிற பட்சத்தில் அவர் அப்படியே இந்த இதை கண்டினியூ பண்ணுவாராங்கிறது சந்தேகத்துக்குரியது. டிபேட்டபிள் தான். நீங்கள் இன்றைக்கி உள்ளே போன கட்சிகள் இருக்கு இல்லையா, காங்கிரஸ் உட்பட, காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் போனாங்க இல்லையா, போன கட்சிகள் ஒருவேளை வெளியில் வரணும்னு முடிவெடுத்தாங்கன்னா கட்சி என்ன வடிவத்தில் போனதோ அப்படியே வெளில வராது. சோம்நாத் சாட்டர்ஜி ஒரு முடிவெடுத்தார் இல்லையா, அவர் மிகப்பெரிய பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவர் கொண்டு போய் சபாநாயகராக வர வச்சுட்டாங்க. கடைசியில் முரணாகுது, வெளியில் வரணும்னு இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுகள் முடிவெடுக்கிறாங்க. அவர் சிம்பிளாக சொன்னார், நான் சபாநாயகராக இருந்து இவ்வளவு ஆண்டுகள் வேலை பார்த்துட்டேன், 4.5 ஆண்டுகள் நான் வேலை பார்த்துட்டேன். சபாநாயகராக நான் இருந்து நடுநிலை தவறாமல் பல முடிவுகளை எடுத்திருக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு வெளில வந்தேன்னா நான் எடுத்த முடிவெல்லாம் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் நான் எடுத்தேன்னு நியாயமான முடிவையும் கூட நம்ம கட்சி சொல்லுச்சுன்னுங்கிற ஒரு என்னுடைய பர்சனல் இன்டெகிரிட்டி பாதிக்கப்படும். எனவே நான் வரவில்லைன்னு ஒரு முடிவெடுத்தார் இல்லை, அமைச்சர்களாக போனவர்கள், ஆதரித்து போனவர்கள், அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கூட கட்சி தலைமைக்கு எதிராகவே விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது மோர் ஆர்லெஸ் பாஜகவினுடைய ஸ்டைல் தான். நீங்கள் உள்ளே போய் சேரும்போது அரவணைச்சிட்டாங்க அப்படின்னா, அரவணைக்கிறாங்கனாலே உங்களை அவங்க விழுங்க தொடங்குகிறார்கள் என்கிற ஒரு பேட்டர்ன் இப்போதைக்கு தெரிகிறது. சிபிஎஸ் ஃபேக்ஷன் போச்சு, ராஜினாமா பண்ணதெல்லாம் சிபிஎஸ் ஃபேக்ஷனில் கூட இருந்தவங்க தானே. நீங்கள் அவங்க யாரும் சிபிஎஸ்ஸையோ அல்லது எஸ்பி வெலுமணியோ அங்கே டேர்ம்ஸை டிக்டேட் பண்ணலை, அரவணைச்சிட்டு அதில் இருந்தவங்களை தனித்தனியாக பேசி உள்ளே கூட்டிகிட்டு வர வேலையை கான்ஷியஸாக பண்ணிட்டாங்கல்ல. இப்போ நாளைக்கு அவங்க போனாலும் அவங்க லேட்டு, சீனியாரிட்டியில் அவங்க லேட் ஆகிடுவாங்கல்ல. இப்போ நாளைக்கு சிவி சண்முகம் எஸ்பி வெலுமணியோ போகிறாங்கன்னா சீனியாரிட்டி லூஸ் ஆயிரும். எல்லா ஃபேக்ஷனும் உள்ள அரவணைச்சி விழுங்கக்கூடிய வேலைக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. மேடம் ஜெயலலிதா ஆட்சின்ட்டாங்களே, நீங்கள் அதுக்கு மேலே என்ன அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஸோ போன கட்சிகள் அது ஒரு பொலிட்டிக்கலி ஒரு இன்னொரு பாஜகவாக பொசிஷன் ஆகிற வேலையை அதிகாரத்தில் உட்கார்ந்த பிறகு இன்னும் ரொம்ப எலாபரேட்டாக செய்கிறாங்க. எஸ்பெஷலி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இவ்வளோ ஓப்பனாக, ஏன்னா இன்செக்யூரிட்டிக்கு பண்ணுறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதில் ஒரு அவங்க செய்கிறதுல ஏதோ ஒரு எக்ஸ்பர்ட்னஸ் தெரியுதோங்கிற அளவுக்கு நீங்கள் பாஜகவே பொறாமைப்படுகிற அளவுக்கு குதிரை பேரம் நடக்கிறதுன்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆனந்த் சீனிவாசன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டோ, நயினார் ஸ்டேட்மெண்ட்டோ எல்லாம் பார்க்கும்போது பிஜேபி என்னடா அது, ஏன்னா நீங்கள் ஆப்ரேஷன் லோட்டஸ்னு 2007-8 கர்நாடகாவில் செய்கிறதுக்கு பிஜேபி என்கிற கட்சிக்கு ஏறத்தாழ 28 வருடங்கள் அந்த கட்சி ஆரம்பித்து ஆச்சு. அவங்க பண்ணது பெரிய ஒரு ஆப்ரேஷன் லோட்டஸ்னு அதுதான். ஆனால் இது 2.25 வயசு கட்சி அடித்து விளையாடுதே அப்படின்னும் போது கொஞ்சம் பொறாமப்படுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த போன கட்சிகள் ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, தனிநபர்கள் குடும்பங்களுக்குள்ளே பிரிச்சுட்டாங்கன்னு. போன எல்லா கூட்டணி கட்சிக்குள்ளும் தாவேக்கா ஆதரவு, தாவேக்கா எதிர்ப்புன்னு 2 அணிகளாக பிரிந்து கொண்டு உள்ளுக்குள்ளேயே அவங்க மோதல் இருக்கக்கூடிய நிலை தான் அந்த கட்சிகளுக்குள்ளேயே என்ஜினியர் ஆகிருக்குன்னு உள்ளே இருக்கிறவங்க சொல்கிறாங்க.